பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, தம்மாவியாலே ஆகும் என்றார். Amen. Not by might, nor by power, but by my Spirit, says the Lord. Hallelujah. Not by power, not by might, but by my Spirit, says the Lord. Not by power, not by might, but by my Spirit, says the Lord. The weapons of our warfare are not of this world. They are mighty through God, mighty through God. The power of His mercy and the power of His love is stronger than all, stronger than all. As we worship in unity, Jesus the Lord, victory comes in His name by His word. Not by power, not by might, but by my Spirit, says the Lord. Not by power, not by might, but by my Spirit, says the Lord. பெரிய பர்வதமே நீ மாத்திரம் தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு உண்பதாக நீ சமபூமியாவாய். நாம் தேவனுடைய பிள்ளையே, வியாதி, போராட்டம், பாடுகள், கடன் பிரச்சனை, ஏமாற்றம், எதிர்காலத்தை குறித்த பயம் ஆகியவற்றை பெரிய பர்வதமாக காட்டி சத்துரு உன்னை பயமுறுத்தலாம். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவரிலும் உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். Nothing is impossible with our Almighty God. நாம் அறியாத பாசையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார். நெருக்கத்தில் நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்பிவித்தேன். இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அறிந்தேன். மேரிபாவின் தண்ணீரண்டில் உன்னை சோதித்து அறிந்தேன். உனக்கு வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். என் ஜனமோ என் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது கர்த்தரை பயக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவருடைய காலம் என்றென்றும் இருக்கும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். 81ஆம் சங்கீதம். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்தை கூப்பிட்டு அவர் பேசுகிறதான ஒரு சங்கீதமாக பரிசுத்த ஆவியானவர் இங்கே சொல்லி கொடுத்திருக்கிறார். வாசிக்கிறோம். நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரி. சொல்லுங்களே, சத்தம் சொல்லுங்காமே. நீங்க எத்தனை பேர் கம்பீரமாய் பாடுங்க? எத்தனை பேருடைய இருதயம் நிரம்பி வழிகிறது? சொல்லுங்காமே. ஏன் தேவன் ஆராதனை ஏற்படுத்தி இருக்கிறார் தெரியுமா? யோசித்து பாருங்க. ஏன் ஆண்டவர் பூமியில ஆராதனை ஏற்படுத்தி இருக்கிறார்? மனுஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நமக்கு தேவை இருக்கும், துக்கம் இருக்கும், சங்கடம்லாம் வரும். சொன்னாலே இல்லையா? நம்ம உயிரோடு இருக்கிற வரை சில தேவைகள் இருக்கும், சரீர வியாதிகள் இருக்கும். நல்லா நேசிக்கிறவங்க டப்புன்னு நம்மளை பற்றி ஒரு தப்பான காரியத்தை சொல்லியிருப்பாங்க. சங்கடம் உண்டாயிரும், மனம் உடனே உடைஞ்சிடும். சொல்லுங்க இல்லையா? நாம் நம்பி இருக்கிற ஒரு நல்ல மனுஷன் நம்பி இருக்கிறதுக்கு விசிப்பார். எத்தனையோ காரியம் நடக்கும். நான் நம்பி இருக்கிறது உடைந்து போகும். பூமியில மனுஷன் இதை தாண்டி தான் வரணும். சொல்லுங்க ஆமே. ஆமா, சோர்வு கிளவியும் வாங்க, நிச்சயம் காலையில உங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொன்னவர் சும்மா போய் சொல்லிட்டு இருப்பார். அவசரமா கேட்டிருப்போம், காலையில வாங்க நான் கண்டிப்பா தர்றேன், இதை வாங்கி அங்கே கொடுத்துருவோம்னு நினைச்சிருப்போம். அவர் சும்மா விளையாட்டு சொல்லியிருப்பார். எத்தனையோ நம்பிக்கை துரோகங்கள், ஏமாற்றங்கள். சொல்லுவாமே, நம்ம நம்பி இருந்தவர்கள் நம்ம தூக்கி வீசிப்பாங்க. பல காரியங்களை நம்ம சந்திப்போம். இதெல்லாம் நடந்துட்டே இருக்கும். நம்ம குடும்பத்தில் நடக்கும், உறவினர்கள் மத்தியில் நடக்கும். இதெல்லாம் மாறி மாறி வரும். சொல்லுவாமே, இதை உடைக்கிறது தான் தேவன் ஆராதனையும் வைத்திருக்கும். உடைக்கிறது நம்ம
அப்படியே உட்காந்து சோர்ந்து போய் எனக்கு அது சரியில்லையே இது சரியில்லையே கவலை தீரலையே, நீ என்னைக்குமே ஆராதனை செய்ய முடியாது. சொல்லுங்க அல்லேலூயா. இப்படிப்பட்ட மனிதர்கள் ஏன் ஆராதனை செய்ய முடியாது? அடுத்த ஒரு பிரச்சனை, அடுத்த ஒரு மாசம் படுத்துருவாங்க, பேட்டரி டவுன் ஆயிடும். கர்த்தர் யார் என்பதற்காக நாம் அவரை துதிக்கிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க துதித்தாலும் துதிக்காட்டி அவர் நல்லவர். இயேசுவே நீர் நல்லவர் சொல்றதுனால அவர் நல்லவரா இருக்கல. ஆல்வேஸ் இஸ் குட். கர்த்தர் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். அவர் எப்பொழுதும் துதிக்கு பாத்திர பரிசுத்த தூயாதி தூயவர். மனுஷன் அவரோடு இணைவதற்காக தான் தேவன் ஆராதனை ஏற்படுத்தினார். மனுஷன் தேவனோடு இணைவதற்காக. அவர் முதல் வசனம் சொல்லுங்கள், நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரிப்பு. அவர் முழு இதயத்தோடு நாம் தேவனை ஆராதிக்கும் போது நம்முடைய ஆவி அவரோடு கலந்து பரிசுத்த ஆவியோடு இணைந்து கொள்கிறது. அதிலே ஆண்டவர் பிரியப்படுகிறார். இன்னும் பிரச்சனை நிறைந்த சூழ்நிலையில் அன்போடு துணிங்க, அது பெரிய ஆராதனை. சொல்லுங்க பல பிரச்சனை மகிழ்ச்சியோடு நான் தேவன் ஆராதனை செலுத்தினேன், ஸ்தோத்திரம் பலியிட்டேன். ஆண்டவர் மனமகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினேன். அது ஒரு பெரிய தேவனுக்கு மகிமை உள்ள ஆராதனை. ஸ்தோத்திரம். நிறைய வார்த்தைகளை 81ஆம் சங்கீதம் சொல்கிறது. 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, நெருக்கத்துல ஜெபிக்கிற ஜெபம் சாதாரண ஜெபம் இருக்கு. நெருக்கத்திலேயாச்சும் விசுவாசி ஜெபிக்கிற ஜெபம். நெருக்கத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன், நான் உன்னை தப்புவித்தேன். இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். 8ஆம் வசனம் சொல்கிறது, என்னுடைய ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன், இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்த வார்த்தை. நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். shall be good in your life. நீ எனக்கு செவி கொடுத்தா, ஆங்கிலத்தில் இன்க்ளைன் அப்படின்னா கவனித்து கேட்டா. சில நேரம் பிள்ளைகள் கடைக்கு போகும், அம்மா சொல்லி விடுவாங்க, ஏதாவது சொல்லிடுவாங்க, அந்த பிள்ளை நான் வாங்கலன்னு மறந்துட்டு வரும். கவனிச்சுன்னா ஒரு கணவராக இருப்பாரு அல்லது பிள்ளையா இருக்கு, நீ போயிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறான்னு சொல்லுவார். நம்ம பிள்ளை பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை ஊரை சுத்திட்டு வீடு வந்து சேர்ந்த வாங்கலையே மறந்துனே அப்படின்னு சொன்னா அவங்களை மதிக்கலன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. வெள்ளக்கார தூக்கி வீசிடுவான் வெளியே. அதனாலதான் உடனே டெர்மினேட் பண்ணுவான். சாரி எல்லாம் கேட்கவே மாட்டான், சாரி எல்லாம் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா அதுக்கு உள்நோக்கம் இருக்கணும்னு உனக்கு தெரியும். சொன்னாமே உங்க பிள்ளை மகனோ சின்ன பிள்ளையா இருக்கட்டும் பெரிய பிள்ளையா, நீ போயிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருப்பா, ஒரு 5 ஜாமான் சொல்லி விடும் போது வீடு வந்து சேர்ப்பா, ஐயோ நான் மறந்துனே கவனிக்கலையேன்னு சொன்னா உங்களுக்கு மதிக்கலைன்னு அர்த்தம். சொல்லுவாமே சின்ன குழந்தையா இருக்கு அப்படின்னு சொல்லி வெளியே சொல்லி கதவை சாத்திடணும் ஒரு நாளைக்கு, இல்லைன்னா வெளுத்து ஒரு நாளோட திரும்பி ஒரு நாளோட வச்சு வெளுத்துட்டேன்னா சவுக்காரம் போட்டா தானே அது போகும் அழுக்கு. சவுக்காரம் போட்டு வெளுத்து விட்டேன்னு வச்சுக்கோங்க, அடுத்து வரும்போது நம்மளை வெளுப்பாகலேன்னு தெரியும். எங்களுக்கு இந்த பழக்கம் இருக்கு. எங்களுடைய தகப்பனார் முழு குடியார், ஆனா அவர் நாங்க கரெக்டா இருக்கணும்னு நினைப்போம். பெரிய ஆச்சரியம் என்னன்னா அவர் எதுலையுமே ஒழுங்கே இல்லை. வீட்டுக்கு சம்பாதிக்கிறதையா, சட்டை வாங்கி கொடுக்கறதா, நோட்டு புத்தகம் வாங்கணுமா, எதுவுமே அவர் ஒழுங்கு இல்லை, எதுவுமே வாங்கினது இல்லை. ஆனா நாங்க கரெக்டா இருக்கணும்னு நினைப்போம். பெரிய ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அவர் வந்து ஆசிரியர் படிச்சவர், வாடையங்கோட்டையில வாத்தியார் படிச்சவர். அப்ப கிறிஸ்டியன் பள்ளிக்கூடத்துல வாத்தியார் படிச்சுட்டு யாருக்கு பக்கத்து வேலைக்கு போறதுன்னு, ஏன்னா பணம் திமிர். என் தாத்தா சிலோன்ல வட்டி கடை வச்சிருந்தார். இவர் தான் நிர்வாகம் பார்க்கறதுனால யார் போய் பொழுதனைக்கு நின்று சொல்லி கொடுத்துட்டு இந்த வாத்தியார் வேலை பக்கத்து வேலைக்கு நான் போக மாட்டேன்னு வாழையங்கோட்டையில ஆசிரியராக போகாம ஏறி குடிச்சு விடாது. அப்புறம் அப்படியே குடியில பழகி நண்பர்களோட குடிச்சு உருண்டு அப்படி வாழ்க்கை பாழாய் போயிடுச்சு. ஆனா நாங்க கண்டிப்பா 4 மணிக்கு பள்ளிக்கூடம் முடிஞ்சு 4:30 முடியும் ரோமன் கத்தோலிக்க பள்ளிக்கூடம். நடந்து வர்றதுக்கு 1/4 மணி நேரம். இங்க இருந்து துறையரசுபுரம் தூரம் இருக்கும் பாத்துங்க, ஒரு பிள்ளைகளுக்கு சொல்றேன். அப்படிதான் இங்க இருந்து துறையரசுபுரம் தூரம் இருக்கும் ரோமன் கத்தோலிக்க பள்ளிக்கூடம். அங்க பள்ளிக்கூடம் 4:30 முடிச்சோம்னா நடந்து வர்றதுக்கு எப்படி 1/2 மணி நேரம் ஆகும். 5 மணிக்கு வீட்டுல இல்லைன்னா அடி வரும். 1/2 மணி நேரம் நடக்க, அதுக்கு மேல உனக்கு என்ன வேலை? 1/2 மணி நேரம் நடந்து வந்தாச்சுல்ல, கரெக்டா 5 மணிக்கு வரதான் வந்திருக்கணும்ல. போதப்பா கதவை சாத்திக்கு பெல்ட்ல எல்லாம் அடி வாங்கிடும். கடைக்கு ஜாமான் வாங்கிட்டு போ சொல்லி டீ கடை நடத்துவோம். டீ கடை நடத்துறதுக்கு ஜாமான் வாங்குவோம். ரிக்ரின்னு சொல்லுவோம். ரிக்ரி, இந்த சிக்ரி அதெல்லாம் இருக்கும். பால் போடலாம், ஜீனி எல்லாம் வாங்கிட்டு வந்து சேர்றதுல காசை தொலைச்சிருவோம். இப்போ சில்லற காசு இருக்குல்ல, கொண்டு போறதே 11 ரூபா தான் கொண்டு போவோம். அதுக்குள்ள ஜாமான் வாங்கிடலாம். 11 ரூபா தான் கூட தான் கொண்டு போவோம். 12 ரூபாய்க்குள்ள ₹1 ஏதோ 50 கார் ரூபா தொலைச்சிட்டு கீழே வந்து கணக்கு பார்ப்பாரு. தொலைச்சிட்டோன்னு சொன்னோன்னே போய் எடுத்துட்டு வந்தா வீட்டுக்கு வா, இல்லைன்னா வராதுங்க. எப்படியா? அது ரொம்ப நல்ல ட்ரைனிங்கிறேன். நான் தேடி பிடிச்சி அந்த காசை எடுத்துட்டு வா. நீ தொலைச்ச காசு 50 காசோ கார் ரூபாயோ எடுத்துட்டு வா, இல்லைன்னா வீட்டுக்கு வராதுங்க. அடுத்து தொலைப்போமா? சரிடா வேணா போயிட்டு பாருங்க. உள்ள வாங்கினா ₹1 பதில் ₹2 தொலைப்பான். நம்ம தொலைச்சா தகப்பனார் தோலை விரிப்பாரு நினைச்சா தொலைக்க மாட்டேன். சொன்னாமே பிள்ளை நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும், தண்டனை பிறம்பது அகற்றும்.
சொல்லுங்க ஆமென். உள்ள எப்படி கொண்டு போறீங்களோ அப்படியே எடுத்துட்டு போயிடும் உங்களை. சின்ன பிள்ளை தெரியாது மாஸ்டர், அதெல்லாம் அப்படிதான் பேசும், அப்படிதான் எட்டி உதைக்கும், அப்படிதான் கெட்ட வார்த்தை பேசும், அப்படிதான் மூக்குல குத்துனீங்கன்னா கொஞ்ச நாள் பெரிய ஆளுநர்னா அதை தான் செய்யும். சொல்லுங்க ஆமென். வேடிக்கை அல்ல, கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனமே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். சொல்லுங்க ஆமென். இன்க்ளைன், நீ செவி கொடுத்தால், கவனமாய் கேட்டால் அது உனக்கு நல்லது. சொல்லுங்க ஆமென். என்னுடைய ஜனமே நீ கவனித்து கேட்டால் உனக்கு நல்லது, என் ஆசீர்வாதங்கள் உண்மையில் வரும் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். வாசிக்கிற அதே வார்த்தை தான் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் வழிகளில் நடந்தால் நலமாய். சொல்லுங்க ஆமென். ஆண்டவருக்கு நலமாய் இருக்குமா, நமக்கு நலமாய் இருக்குமா? முடிச்சுக்கிறோம். சொல்லுங்க ஆமென். என் ஜனமே நீ எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாய் இருக்கும். யாருக்கு நலமாய் இருக்கும்? சீக்கிரமா சொல்லுங்க. எவ்வளவு ஆண்டவருக்கா? அவருக்கு என்ன நல்லது தேவைப்படுது? அவர் நல்லா தான் இருக்கிறார், அவர் கிருபை உள்ளவரா இருக்கிறார். தகுதியோடு நடந்தா கிருபை உங்களுக்கு வரும், தகுதி இல்லைன்னா கிருபை வராது. அவ்வளவுதான் விஷயம். உத்தமமா நடந்தா உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமா ஆசீர்வதிக்கப்படுவார். நீ உண்மையை விரும்பலைன்னா தெய்வம் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. ஆண்டவர் தன்னுடைய சட்டத்தை மீறி செய்யறதில்லை, தன்னுடைய வார்த்தையை மீறி அவர் கிருபையை தருகிறது இல்லை. அதனாலதான் வசனம் சொல்கிறது, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாய் இருக்கும். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாய் திருப்புவேன். அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்களுடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். உசிதமான கோதுமை நான் அவர்களை கோஷிப்பார். கண் மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். சத்தமா சொல்லுவாங்க. அவன் நிச்சயமா சொல்லுவேன், எங்களை ஆசீர்வதிக்க அவரிடத்துல கிருபை இருக்கு. எளிய மனுஷனை உயர்த்த அவரிடத்துல கிருபை இருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லும்போது உச்சிதமான கோதுமை நம்பர் 1 சொல்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸ் உச்சிதமான கோதுமையினால் உன்னை கோஷித்து கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவார். எப்படி திருப்தியாக்குகிறாரா? வாய் பிரச்சனை என்ன, எப்படி திருப்தியாக்குகிறாரா? அது நம்ம ஆராய்ந்திருக்கிறோமா? நீ ஒரு நாள் பிரசங்கம் பண்ணலாம். கண்மலையின் தேனை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். மக்கள் கிராமத்துல பழமொழி சொல்லுவாங்க, ஏன்டா முடவை கொம்பு தேனுக்கு ஆசைப்படுற மாதிரி ஆசைப்படுறேன். நீ முடவை கால் முடங்கிருச்சு, நடக்கவே உனக்கு முடியல. நீ ஆசைப்படுறது கொம்பு தேனுக்கு ஆசைப்படுற, ஏன்டா முடவை கொம்பு தேனுக்கு ஆசைப்படுற மாதிரி ஆசைப்படுறேன்னு சொல்லுவாங்க கிராமத்துல. ஆண்டவர் நீ சொல்லுகிறார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கண்மலையின் தேன். சொல்லுங்க ஆமென். கண்மலையின் சிகரங்கள்ல இருக்கும் அந்த தேன், அதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். கண்மலையின் உயரத்துல தொங்கும், அது ஏறவே முடியாது, அது ரொம்ப கஷ்டம். அதை வச்சு நான் உன்னை திருப்தி ஆக்குவேன். சொல்லுங்க அல்லேலூயா. கண்மலையின் தேனை உனக்கு தருவேன், உச்சிதமான கோதுமையை தருவேன். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. கண்மலையின் தேன் வாங்குறதுக்கு காசு கூட வேணும். சத்தியம் நம்ம புரிஞ்சாதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை. ஒரு நாள் ரொம்ப நெருங்கிய உறவினர் ஒரு வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அப்ப சில காரியங்களை பார்க்கும்போது, நம்ம சாப்பிட்ற ரால்ல இவ்வளவு பெரிய ரால், நம்ம ராலுன்னு சொல்றோம் இல்லையா, ராட்டு இல்லைன்னா ரால், சரி இவ்வளவுதான் விரல் பெட்டு, இவ்வளவு பெருசா இருக்கு. அதான் அவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் நண்டு எல்லாம் சாப்பிட்டு, சரி நமக்கு பரவாயில்ல, ஒன்றும் கிடையாது, ஒரு 1000-2000 ரூபா தான் கிலோ. ஆனால் அதுதான் வாங்கி சாப்பிட்றாங்க. சத்தியம் எப்படி புரியணும்னா, நீ அந்த அளவுக்கு சொல்லுங்க ஆமென். பூச்சி கத்திரிக்காய் தான் சாப்பிட்டு நீ உயிரோடு இருக்கணும்னு கர்த்தருக்கு வைக்கல. பூச்சி கத்திரிக்காய் சாப்பிட்டே உயிரோடு இருக்கணும் ஆண்டவரே, அப்படியே தான் நம்மளை வைக்கணுங்கிறது இல்லை. சொல்லுங்க ஆமென். உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலையின் தேடினாலும் உன்னை நான் என்ன செய்வேன்? அதை வாங்குற அளவுக்கு நான் உன்னை உயர்த்துவேன். தேவ ரகசியம், அதை வாங்குற அளவுக்கு உன்னை உயர்த்த என்னால் முடியும். சொல்லுங்க ஆமென். அதை வாங்குற அளவுக்கு உன்னை உயர்த்தி வைக்க என்னால் முடியும். சொல்லுங்க ஆமென். ஆனா நீ என்ன செய்ய? எனக்கு செவி கொடுக்கணும். சொல்லுங்க ஆமென். என் வழிகளில் நீ நடக்கணும். நீ எனக்கு செவி கொடுத்து என் வழிகளில் நடந்தால் உச்சிதமான கோதுமை நாளும் கண்மனையும் தேனினாலும் நான் உன்னை திருப்தியாக்குவேன்.